एटावद् श्लोकम् असत्यमप्रतिष्ठं ते जगदाकुरणीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहैतुकम्। ஏழாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து பகவான் அசுரர்களுடைய குணங்களை கூறிக்கொண்டு வருகின்றார். இக்கருத்து 21வது ஸ்லோகம் வரை செல்ல இருக்கின்றது. இவைகளை கூறுவதனுடைய நோக்கம், நமக்குள் எப்படிப்பட்ட பகைவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் எப்படிப்பட்ட தவறுகள் நமக்குள் வரலாம் என்பதை கண்டுகொள்வதற்காக பகவான் கூறியுள்ளார். அவைகளை இப்பொழுது பார்த்து வருகின்றோம். இந்த 8வது ஸ்லோகத்தில் அசுர சம்பத்தை உடையவர்களுடைய தத்துவம், அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன, மதம் என்ன என்பதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள். ஜெகத் அசத்தியம். ஜெகத் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்திற்கு 3 அடைமொழிகள் அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஒன்று அசத்தியம், இந்த உலகமானது அசத்தியமானது. இரண்டாவது அப்பிரதிஷ்டம், இந்த உலகம் ஆதாரமற்றது. ஜெகத் அசத்தியம், ஜெகத் அப்பிரதிஷ்டம். பிறகு மூன்றாவது ஜெகத் அனீஸ்வரம். அனீஸ்வரம் என்றால் இறைவன் அற்றது, ஈஸ்வரன் அற்றது. இந்த மூன்றும் உலகத்துக்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் அசத்தியமானது, பிரதிஷ்டையற்றது, ஆதாரமற்றது, இறைவன் அற்றது. அசத்தியம், அப்பிரதிஷ்டம், அனீஸ்வரம் தே ஆகுகு. அவர்கள் இவ்விதம் கூறுகிறார்கள். பிறகு 2வது வரியில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதையும் தே ஆகுகு, இவ்விதமும் கூறுகிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கு வரலாம். ஜெகத் அசத்தியம். அசத்தியம் என்ற சொல்லுக்கு இங்கு 2 பொருள்கள் உண்டு. முதல் பொருள், அசத்தியம் என்ற சொல்லுக்கு முன் ஜெகத் என்றால் ஜெகத்தில் உள்ள மனிதர்கள் என்பது முதல் பொருள். ஜெகத் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம்னு ஒரு பொருள் இருக்கும், பிறகு அதில் வசிக்கின்ற மனிதர்கள் என்ற பொருளும் இருக்கின்றது. இப்போ ஜெகத் என்றால் ஜெகத்தில் வசிக்கின்ற மனிதர்கள். இப்போ கிராமம் என்ற சொல்லுக்கு பொதுவான பொருள் அந்த இடம், ஒரு குறிப்பிட்ட இடம். ஆனால் கிராமமே திருவிழாவுக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? கிராமமே திருவிழாவுக்கு வந்தது என்றால் கிராமத்தில் உள்ள மக்கள் விழாவுக்கு வந்தார்கள். அதே போல ஜெகத்தே திரண்டது என்றால், உலகமே திரண்டு வந்தது என்றால் உலகத்தில் உள்ள மக்கள். இப்போ ஜெகத் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் ஜெகத்தில் உள்ள மக்கள் என்று பொருள். பிறகு அவர்களுடைய கருத்து என்னவென்றால், ஜெகத் என்றால் ஜனாகா மக்கள், அசத்தியம். அசத்தியம் என்றால் எப்பொழுதுமே பொய்தான் சொல்வார்கள். உலகத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே எல்லோருமே அசத்தியத்தை தான் பேசுகிறார்கள், யாருமே உண்மை பேசுவதில்லை. இது அவர்களுடைய கொள்கை. இது முதல் கருத்து. ஜெகத் அசத்தியம் என்பதற்கு ஜெகத்தில் உள்ள மக்கள் எப்பொழுதுமே அசத்தியத்தை தான் பேசுவார்கள், யாருமே உண்மை பேச மாட்டார்கள். இது இவர்களுடைய கொள்கை. இல்லையே ஒருவர் உண்மை பேசுகிறாரேன்னு சொன்னால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். அவன் பொய் தான் பேசுகின்றான்,
அப்படியே உண்மை பேசினாலும் கூட அதில் ஏதோ அவனுக்கு தனிப்பட்ட ஆதாயம் இருக்கின்றது, அதனால தான் பேசுகின்றான் என்று மக்கள் உண்மை பேசுகிறார்கள் என்பதை இவர்கள் நம்பவே மாட்டார்கள். உலகம் பூரா பொய் தான், எல்லோருமே பொய் தான் பேசுகிறார்கள் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். இதில் நம்ம எவ்வளவு பேர் இந்த கொள்கையில் இருக்கோம்னு யோசித்து பார்த்தா தெரியும். நம்பவே மாட்டார்கள் யாரையும், எல்லோருமே பொய் சொல்பவர்கள் தான். இப்போ இந்த உலகத்தை பார்த்து அவர்கள் யாருமே உண்மை பேசுபவர்கள் இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், துரியோதனனையும் தர்மராஜாவையும் கூப்பிட்டு உலகத்தில் எவ்வளவு நல்லவர்கள் கெட்டவர்கள்னு பார்த்துட்டு வர சொல்ல, துரியோதனன் என்ன சொன்னான்? நல்லவனே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். தர்மராஜா என்ன பண்ணார்? கெட்டவனே கிடையாதுன்னு முடிவு வந்தார். எப்படிப்பட்ட மோசமானவனிடம் நல்ல குணம் இருந்து விடுகிறதேன்னா, துரியோதனன் பார்த்தா எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஏதாவது வீக்னஸ் அவங்ககிட்ட இருக்கல்ல, அதனால் நல்லவனே கிடையாதுன்னு சொன்னான். அப்படி அவர்கள் பார்க்கின்ற விதம். இப்போ இந்த இடத்துல ஒரு விளக்க ஆசிரியர் ஒரு பெரிய சைக்காலஜியை சொல்கிறார். சமஸ்கிருதத்தில் ஒரு நியாயமே இருக்கான். ஆத்மவத் மன்யதே ஜெகத்து அப்படின்னு ஒரு லா. ஆத்மவத் மன்யதே ஜெகத்து. இது என்ன நியாயம் என்றால், ஆத்மவத் என்றால் தன்னை போல, ஆத்மவத் தன்னை போல, மன்யதேன நினைக்கின்றான், ஜெகத்துனா மற்றவர்களை, மற்றவர்களை தன்னை போலதான் இவன் நினைப்பான், நினைக்க முடியும். இதுவும் ஒரு பேருண்மை. ஆழ்ந்து சிந்திச்சா நமக்கு தெரியும். நாம் எப்பொழுதுமே பொய் சொல்லிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள்னு முடிவுக்கு வருவோம். நாம் இந்த உலகத்தில் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டே இருந்தால் இவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஏமாற்றுபவர்கள் மற்றவர்களும் அதைத்தான் செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள். மற்றவர்கள் நம்மை நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் துரோகம் செய்தால் இவர்களாலும் மற்றவர்களை நம்ப முடியாது. காரணம் என்ன? இவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது போல தான். இப்போ ஒருவர் ஒருவர் இடத்துல படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்கினா அதை அவர் திருப்பியே கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்குவோமே. அப்படி ஒருவருக்கு சுபாவம், பலருக்கு அந்த சுபாவம் இருக்கும். பரகஸ்தம் கதம் கதம்னே இருக்குது. இனி ஒரு கைக்கு புஸ்தகம் போச்சுன்னா போச்சு தான், கண்டிப்பாக திரும்பி வராது. அப்படி ஒருவருடைய பழக்கம் எப்படின்னா, மற்றவர்களிடம் புஸ்தகம் படிக்கிறதுக்கு வாங்கினா திருப்பி கொடுக்கறது இல்லைன்னு இருந்ததுன்னா அவர்கள் யாருக்குமே புஸ்தகத்தை கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்ன? என்ன போல தானே மற்றவர்கள் இருப்பார்கள்னு சொல்லி அவர்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நம்பவில்லை என்றால், நம்பிக்கை துரோகம் நாம் செய்தால் நம்மால் மற்றவர்களை நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம மனதே நாம் என்ன நமக்கு செய்கின்றோமோ மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதைய நமக்கும் செய்து விடுவோம். அப்படி இவர்கள் எப்பொழுதுமே பொய் பேசியே வாழ்ந்து பழகியதனால் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பொய்தான் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில் கொள்கையில் இருக்கின்றார்கள். ஏன்னா இவர்கள் உண்மை பேசினதை பார்த்ததே கிடையாது. அதே போல் பணத்தை அடைஞ்சாதான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம்னு முடிவு செய்தவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? உலகமே பணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது, அப்படித்தான் அவர்களும் நினைப்பார்கள். இப்போ தன்னை எப்படி நினைக்கின்றார்களோ அப்படித்தான் மற்றவர்களையும் நினைப்பார்கள். மற்றவர்கள் நல்லது செய்தாலும் அதை நல்லதுன்னு பார்க்க மாட்டார்கள், அதை தவறாகத்தான் பொருள்படுத்துவார்கள். ஒரு பெரியவர் நம்ம வகுப்புக்கு கொண்டு இருந்தவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும் பொழுது அவர் ஒரு முடிவு பண்ணார். நம்மெல்லாம் வேதாந்தம் படிக்கிறோம், வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சொன்னார், என் பையனுக்கு ஒரு வரதட்சணையும் வேண்டான். என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமோ அவர்களிடமிருந்து? பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா, அவனுக்கு ஏதாவது சரியில்லையா, ஏதோ அதனால் அந்த வீட்டில் சம்மதம் வேண்டாம். காரணம் என்ன? வேண்டான்னு சொல்கிறார்களே, இப்போ உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. பிறகு என்ன பண்ணார்? அவர் வேணும்னு சொன்னார். அதற்கு பிறகு அப்பொழுது தான் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியுதான். காரணம் ஏன் அப்படி நினைக்கிறார்கள்னா அவர்களால் நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஒரு கொள்கையுடன் உயர்ந்த குணத்துடன் மனிதர்கள் வாழ்வார்கள். அவர்களால் ஏன் நம்ப முடியவில்லைனா அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி
அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நான் இப்படிப்பட்ட கொள்கையில் போனால் எல்லாம் இப்படி தவறாக நினைக்கின்றார்கள், யாருமே நல்லா நினைக்கவில்லை. அப்படி பொய்யே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் நல்லவர்களையும் கூட நம்ப மாட்டார்கள். இது அவர்களுடைய கொள்கை. இப்போ ஜெகத் அசத்தியம் என்றால் ஜெகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பொய் தான் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். இது ஒரு பொருள். பிறகு இனி ஒரு பொருள் வேறொரு விளக்காசிரியர் கூறுவது, அசத்தியம் என்றால் இந்த ஜெகத்தானது வேத பிரமாணம் அற்றது. இந்த ஜெகத்து வேத பிரமாணம் அற்றது. ஜெகத்துனா மீண்டும் இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நெறிகளெல்லாம் வேதம் பிரமாணமாக இல்லை. அப்படி ஒரு விளக்காசிரியர் கூறுகின்றார். அதாவது வேதம் பிரமாணமாக இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் மீண்டும் விளக்கம் வரும். தர்மா தர்மங்கள் எல்லாம் கிடையாது, தர்மம்னு ஒன்று கிடையாது, அதர்மம்னு ஒன்று கிடையாது. வேதம்ங்கிறதெல்லாம் ஏதோ வேலை இல்லாத ரிஷிகள் எழுதி வச்ச நூல்கள். அந்த வேதத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது சாஸ்திரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், எந்த ஒரு பொருள் படைக்கப்பட்டாலும் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு மேனுவலும் சேர்ந்து வரும். நம்ம கடையில் போய் புதுசாக ஒரு குக்கர் வாங்கினோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு புக்கும் உள்ளே இருக்குது. இல்லைன்னா தவறாக பயன்படுத்தினா என்ன ஆகும், வாழ்க்கைக்கு அது ஆபத்து. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உள்ள அந்த மேன்ஸ்கிரிப்ட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதே போல் உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், உலகத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் வேதம் நமக்கு கொடுக்கின்றது. இப்போ வேதம்ங்கிறது உலகத்துக்குள்ளே வந்த நாம் உலகத்தை எப்படி பயன்படுத்தினால் இதிலிருந்து நல்ல பயனை அடையலாம் என்கின்ற அறிவை கொடுக்கின்ற நூல். ஏன்னா மற்றதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கலாங்கிறதான் சொல்லி கொடுக்கின்றது மற்ற அறிவு. ஆனால் சாஸ்திரம் அந்த பணத்தை வச்சு எப்படி வாழ வேண்டும், உன்னை அழித்து கொள்ளாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கிற அறிவை சாஸ்திரம் கூறுகின்றது. மற்ற அறிவெல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் முதல் கொண்டு மற்ற அறிவெல்லாம் எதை கொடுக்கின்றது, அறிவை கொடுக்கின்ற நூல்கள். பணத்தை சம்பாதிச்சு எப்படி வாழ்வதுங்கிறத மட்டும், பணத்தை சம்பாதிக்கிற ஞானம்தான், அதை வச்சு எப்படி வாழணுங்கிற அறிவை கொடுப்பது வேதம். இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ வேதத்தில் நமக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. இப்போ ஜெகத் அசத்தியம் என்றால் இந்த உலகத்துக்கு வேதமானது கொடுக்கக்கூடியது ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கொள்கை. இப்போ அசத்தியம் ஜெகத் என்றால் முதல் பொருள், உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே பொய்தான் சொல்வார்கள், யாருமே நல்லவர்கள் இல்லை, எல்லோருமே ஏமாற்றுபவர்கள்தான், நேர்மையாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் யாரும் இல்லை. இது முதல் கொள்கை. எல்லாருமே ஆரம்பத்தில் ரொம்ப யதார்த்தமாக உலகத்திற்குள் வருவார்கள். ஏதோ ஒருவர் ரெண்டு பேர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள். பிறகு இந்த கொள்கைக்கு விடுவார்கள். நான் வாழ்க்கையில் அடிபட்டுட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சிடுது, என்னன்னா யாரையும் நம்பக்கூடாது. இப்படி யாருக்கு தெரியுதோ அவர்கள்தான் அறிவை அடைந்தது போல் ஒரு பிரமை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த கொள்கை, இது முதல் பொருள். இரண்டாவது பொருள், இந்த உலகத்திற்கு வேதம் எந்த விதத்திலும் பயனை கொடுப்பதில்லை. வேதத்தினால இந்த உலகத்துக்கு பயனில்லை, வேதமற்றது. இது முதல் சொல்லினுடைய பொருள், ஜெகத் அசத்தியம். இனி இரண்டாவது அப்பிரதிஷ்டம். அப்பிரதிஷ்டம் என்றால் இந்த உலகம் தர்மமற்றது. பிரதிஷ்டான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், தர்மந்தான் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்கிறோம். அவர்கள் சொல்வார்கள் அப்படியெல்லாம் கிடையாது, தர்மமே கிடையாது, தர்மம் இந்த உலகத்தை காப்பதில்லை. அப்பிரதிஷ்டம் என்றால் இந்த உலகத்தை தர்மம் காப்பதில்லை. பிறகு எது காக்குது, உலகம் எப்படி தோன்றியது, அது இரண்டாவது வரியில் அவர்களுடைய கொள்கை வரும். இப்போ அப்பிரதிஷ்டம்னா தர்மம்ங்கிறது ஒன்று கிடையாது. தர்மம்ங்கிறது ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் அதர்மம்ங்கிறது ஒன்று கிடையாது. அதர்மம்ங்கிறதும் தர்மம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் பாபம்னு ஒன்று கிடையாது, புண்ணியம்னு ஒன்று கிடையாது. ஆகவே பாப புண்ணியம்ங்கிறது ஒன்று இல்லை, தர்மம் அதர்மம்ங்கிறது ஒன்று கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் இவர்கள் என்றால்,
இந்த உலகம்தான் வேதத்திலிருந்து, வேதம் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பிறகு என்ன இருக்குது? தர்மமும் ஒன்றும் கிடையாது, அதர்மமும் கிடையாது. இப்போ உலகத்தை யார் தாங்குகிறார்கள்னா தர்மமெல்லாம் ஒன்றும் தாங்குவதில்லை. பிறகு தர்மம் ஒன்று தாங்குவதில்லைன்னா பிறகு உலகத்தை யார் படைச்சிருக்கா? நம்ம என்ன சொல்கிறோம்? பகவான்னு சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவர்னு சொல்கிறோம். இப்போ ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம்? ஜெகத்தை படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனி அவர்கள் கூறுகிறார்கள் அனீஸ்வரம் ஜெகது. மூன்றாவது அனீஸ்வரம். அனீஸ்வரம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் அற்றது. இந்த உலகத்துக்கு பகவான் கடவுள்னு ஒருவர் தேவை இல்லை. நம்ம நினைக்கூடாது நாஸ்திகமெல்லாம் இப்போ தான் வந்ததுன்னு சொல்லி. அதெல்லாம் அதனுடைய மூதாதார்கள்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறார்கள். பகவான் காலத்திலேயே நாஸ்திகர்களெல்லாம் இருக்கின்றார்கள். கடவுள்னு ஒன்று கிடையாது, கடவுளை நம்புவன் முட்டாள். காரணம் என்ன? இல்லையே, இல்லாத போய் நம்பிட்டு இருக்கிறான் அறிவற்றவன் தானே. அது அவர்களுடைய கொள்கை. ஈஸ்வரன் அற்றது. காரணம் என்ன? ஈஸ்வரனுக்கு இனியொரு லட்சணம் தர்ம கோப்தா, தர்மத்தை பாதுகாப்பவர். இப்போ தர்மமே இல்லைன்னு சொன்னால் பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு ஆள் வேணும்? ஆகவே இந்த ஜெகத்தும் கடவுள் அற்றதாக இருக்கின்றது. சரி, தர்க்க ரீதியாக நிலைநாட்ட முடியுமா என்றால் நம்ம என்ன சொல்லலாம்? எந்த ஒன்று படைக்கப்பட்டிருந்தாலும் தோன்றி இருந்தாலும் அதை தோற்றி வைத்தவன் இருந்துதான் ஆக வேண்டும்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று உருவாகி இருந்தால் உருவாக்கியவன் இருந்துதான் ஆக வேண்டும்னு நம்ம தர்க்கத்தில் சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? இப்படி ஒரு மரம் வளர வேண்டும்னு சொன்னால் தண்ணி ஊற்றுறவன் ஒருத்தன் இருக்கணும், வளர்த்துவன் ஒருத்தன் இருக்கணும், விதை வைத்து அதை பாதுகாத்தவன் இருக்க வேண்டும். அப்படி இந்த உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு நிமித்த காரணம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவனும் புத்திசாலி தான், அவனும் புத்தியை பயன்படுத்துவான். அவன் என்ன சொல்கிறான்? வனத்தில் இருக்கிற மரத்துக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுனதுன்னு கேட்பான். இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவனுக்கு பேசாமல் விட்டுற வேண்டியது தான். காட்டில் மரங்கள்லாம் வளருது, அதுக்கு நீ போய் தண்ணி ஊற்றுறியா? அது எப்படி இயற்கையாக வருதோ அதே போல யாருடைய தயவுமின்றி இயற்கையாக வருகின்றது. இதைத்தான் ஸ்வபாவவாதம்னு சொல்கிறது. ஸ்வபாவவாதம்னா எல்லாம் பை சான்ஸ், நேச்சுரலாக எல்லாமே நடக்குது, பை ஆக்சிடென்ட். அது ஏன்னு கேட்காதே. அதுக்கு எதுக்கு கடவுள்னு ஒருத்தர் நீ கற்பனை செய்கின்றாய்? கடவுளை மனுஷன்தான் படைச்சானா, வெறும் கற்பனையில் படைத்துள்ளான் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்போ தர்க்க ரீதியாக நம்ம பேசினாலும் அவர்கள் வேறொரு உதாரணத்தை கொடுத்து விடுவார்கள். அப்போ நமக்கு ஈஸ்வரன் இருக்கின்றார்ங்கிறதுக்கு முழுமையான ஆதாரம் சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இந்த கொள்கையில் தான் இருப்பார்கள். இப்போ இவ்விதம் முதல் வரியில் இந்த உலகம் பொய்யானது, பிறகு ஆதாரமற்றது, இறைவன் அற்றது. இந்த பொய்யானதுங்கிற இடத்துலையும் நம்ம வேதாந்தத்திலையும் ஜெகத் மித்தியான்னு சொல்லுவோம், மாயைன்னு சொல்லுவோம், பொய்ன்னு சொல்லுவோம். அதை இவர்கள் சொல்லவில்லை. நம்ம எப்படி பொய்ன்னு சொல்கிறோம்ங்கிறனுடைய தாத்பரியமே வேறு. இவைகளெல்லாம் நிலையற்றது, அப்படியே இருப்பதில்லை, மாறிக்கொண்டு இருப்பது, சாஸ்வதம் அல்ல, அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இவைகள் சாஸ்வதமற்ற இந்த உலகம் இறைவனிடமிருந்து வந்தது, இறைவனுடைய மாயையினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி இந்த உலகத்தையும் ஈஸ்வரனாக நம்ம வழிபடுகின்றோம். அவர்களெல்லாம் அவ்விதம் இல்லை. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பொய் சொல்பவர்கள், நேர்மையற்றவர்கள். பிறகு வேதத்தினால ஒரு பயனும் இல்லை, தர்மம் இல்லை, பாப புண்ணியம் கிடையாது, பிறகு ஈஸ்வரனும் இல்லை. இனி இரண்டாவது வரைக்கும் வரலாம். இப்படி அவர்கள் கூறினாலும் நம்ம அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறோம். அப்படி என்றால் இந்த உலக உற்பத்திக்கு என்னதான் காரணம்? ஆதாரம்தான் என்ன? இந்த உலகம் இவ்வளவுதான் தோன்றி கொண்டிருக்கின்றதே, இதற்கு ஈஸ்வரன் காரணமில்லைன்னு நீ சொல்கின்றாய், பிறகு எதை காரணம் என்று சொல்கின்றாய்? நீயாவது உனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல் என்றால் இனி அவர்களுடைய கொள்கையை அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உலகத்திற்கு காரணம் என்ன?
இந்த உலகம் தோன்றி இவ்விதம் இருப்பதற்கு மூலம் என்ன என்றால் அது அவர்களுடைய கொள்கை. இனி வருகிறது இரண்டாவது வரியில், அபரஸ்பரசம்பூதம் கிம் அந்யது காமஹைதுகம். காமஹைதுகம் என்றால் ஆசைதான் மூலம். ஹேது என்றால் காரணம், ஹைதுகம்னா காரணமாக இருத்தல், காமம்னா ஆசை. ஆசைதான் மூலம். இந்த உலகத்துக்கு ஆதாரமே ஆசைதான், காமந்தான் காரணம். காமத்தினாலதான் அனைத்தும் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது, அனைத்தும் வருகின்றது. கிம் அந்யத், அதற்கு மேல் வேறு என்ன இருக்கின்றது? கிம் அந்யத்னா ஆசைக்கு மேல், காமத்துக்கு மேல் வேறு என்ன இருக்கின்றது? பிறகு அவன் அனுபவ ரீதியாக பார்த்து நான் இதை கூறுகின்றேன்னு சொல்கின்றான். இந்த உலகம் எப்படி தோன்றியுள்ளது, எதனால் தோன்றுகின்றது என்றால் அபரஸ்பரசம்பூதம். அபரகன வேறொன்று, பரகன இனி ஒன்று. அதுவும் இதுவும். இந்த இடத்தில் பொருள் ஆணும் பெண்ணும். அபரஸ்பரசம்பூதம்னா ஆண் பெண் இவர்களுடைய சேர்க்கையினால் தான் இந்த உலகம் தோன்றுகின்றது. இப்போ மேல் ஃபீமேல் இவைகளினுடைய சேர்க்கையினால்தான், அதுவும் காமத்தினால்தான் இந்த சிருஷ்டியானது வந்து கொண்டு இருக்கின்றது. கிம் அந்யத், இதற்கு மேல் வேறு என்ன இருக்கின்றது? அதனால் ஈஸ்வரனும் வேண்டாம், தர்மா தர்மங்களும் வேண்டாம், வேதமும் வேண்டாம். அபரஸ்பரக சம்பூதம்னா தோன்றியது, அபரஸ்பரகன ஒருவனும் ஒருத்தியும் சேருவதனால் இந்த உலகமானது சிருஷ்டியானது வருகின்றது. கிம் அந்யத், வேறு என்ன இருக்கின்றது? காமஹைதுகம், காமத்திற்கு மேல், ஆசைக்கு மேல் வேறு என்ன இருக்கின்றது? இது அவர்களுடைய கொள்கை. ஆகவே மூலம் என்னன்னா ஆசைதான். இந்த உலகத்தில் ஒன்றை நம்ம உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் ஆசை மனதில் இருந்தால் தான் அந்த ஆசையானது அந்த பொருளை தோற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து முயற்சி செய்து ஒரு பொருளை படைக்கின்றோம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால், வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கிறவன் தான் வீடு கட்ட முடியும், அதற்கான முயற்சியை எடுத்து கட்ட முடியும். அப்படி ஆசையில் தூண்டப்பட்டு தான் இந்த உலகமே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஆசைதான் மூலம், கடவுள் மூலம் அல்ல, தர்மம் மூலம் அல்ல, வேதமும் மூலம் அல்ல. இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் பிரத்யக்ஷத்தை மட்டும் பிரமாணமாக கொள்பவர்கள். அனுபவத்தில் என்ன தெரியுதோ அதை மட்டும் பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவின்னு கொள்பவர்கள். அனுமானமோ கொஞ்சம் புத்தியோ அல்லது யூகமோ யுக்தியோ சாஸ்திரமோ இவர்களுக்கு பிரமாணம் அல்ல. இவர்களுடைய மதம்தான் சார்வாக மதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாரு அப்படின்னு சொன்னால் அழகானதுன்னு அர்த்தம். சார்வாக அப்படின்னு சொன்னால் பேசுறதுக்கு அழகாக பேசுவார்கள், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றும் கிடையாது, அழகாக பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் போய் ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளே மாறி போயிடும். ஆமாம், அவன் பேசுறதெல்லாம் சரியாக தானே இருக்கு, நீ பேசுறதுல உண்மை இருக்குன்ட்டு முடிவு செய்து விடுவார்கள். அப்படி மிக அழகாக பேசுவார்கள், சொல் மட்டும் அழகாக இருக்கும், பொருள் அழகாக இருக்காது. அப்படி சேல்ஸ்மேன் மாதிரி சொல் அழகாக இருக்கும், அவன் விற்கிறதே எப்படின்னா பேச்சில் தான் போகுது அவர்களுடைய பிஸ்னஸ். அப்படி இவர்களுடைய தத்துவம் இவ்விதம் இருக்கின்றது. அதாவது ஒருவருடைய ஃபிலாசபி, ஒருவருடைய தத்துவம் எப்படி இருக்குங்கிறது அவர்கள் எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதன் அடிப்படையில். அதாவது எதை அறிவை கொடுக்கும் கருவின்னு நம்புகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய ஃபிலாசபி இருக்கும். ஃபிலாசபினா தத்துவம். எதை அறிவை கொடுக்கும் கருவின்னு நம்புகிறார்கள், இப்போ உதாரணமாக வேதம் பிரமாணம்னு நம்பினா அதன் அடிப்படையில் நம்ம தத்துவம் இருக்கும். வேதத்தினுடைய கர்மகாண்டம்தான் அறிவை கொடுக்கும் கருவின்னா அதனுடைய அடிப்படையில் ஃபிலாசபி இருக்கும். இல்லை உபனிஷத்தில் சொல்கிற கருத்து தான் உண்மைன்னு புரிந்து கொண்டால்
அந்த வாக்கியத்தில் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய தத்துவம் அதற்கு தகுந்தாற்போல் இருக்கும். வேதத்தை செகண்டரியாக வச்சுட்டு தர்க்கந்தான் பிரதானம்னு முடிவு பண்ணால் அவர்கள் டிரைவ் பண்ணுற தத்துவம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இவர்களுடைய தத்துவம் இன்ஃபரன்ஸும் கூட கிடையாது, யுக்தியும் கூட கிடையாது. மேலோட்டமாக கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் தத்துவம், பார்க்கிறது தான் உண்மை. கண்ணுக்கு அனுபவத்துக்கு எது வருதோ அதுதான் உண்மை. அப்படி பார்க்கையில் இவர்கள் எதை பார்க்கிறார்கள்? எல்லாமே ஆசையின் வசப்பட்டே நடந்து வருகின்றது. இதற்கு எதுக்கு ஈஸ்வரன் ஒரு கற்பனை அல்லது ஒரு சிந்தனை? இங்கே தர்மங்கிறது எங்கே இருக்குது? ஏன்னா தர்மா தர்மமெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது, அதனால தான் அதிருஷ்டம்னு சொல்கிறோம். அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு புலப்படாத தத்துவம் தர்மம் அதர்மங்கிறதெல்லாம். ஆகவே கண்ணுக்கு புலப்படாதது அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லைதான். கண்ணுக்கு புலப்படுவது என்னன்னா ஆசை. ஆகவே ஆசைதான் ஆதாரம். பிறகு ஆசைக்கு மேல் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பொய் தான் சொல்வார்கள், அதனால யாரையும் நம்பக்கூடாது. இது அவர்களுடைய பிலாசபி. பெரியவர்கள் சில பேர் குழந்தைகளுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கே அப்படித்தான் ஆரம்பிக்கிறார்கள். ட்ரெயினில் போகும்போது யாராவது சாக்லேட் கொடுத்தா வாங்கிடாத, குறிப்பாக காவி ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தா வாங்கிடாத, என்ன உன்னை மயக்கி கூட்டு போயிடுவார்கள். அப்படி என்னன்னா அப்படி குழந்தைகள் முழுமையான ட்ரஸ்டோடு இருக்குது. அதை நம்ம தான் ஸ்பாயில் பண்ணுறோம். நம்பாதே, நம்பி விடாதே. யோசித்து பார்த்தோம்னா முழுமையாக குழந்தை ஒரு 2 வயசு வரைக்கும் நம்புது. ஆனால் அந்த குழந்தை அழிஞ்சிருதா? அந்த குழந்தையும் வாழ்ந்திருக்கு அல்லவா? அதற்கு மேலே நம்ம கற்றுக் கொடுக்குறோமா நல்லா வாழ்கிறதுக்கு? அது வரைக்கும் தான் குழந்தை சந்தோஷமாக வாழ்ந்திருக்கு. அதற்கு மேலே தான் துக்கத்தையே ஆரம்பிக்கின்றது. காரணம் என்ன? யாரையும் நம்பாதே, எல்லோருமே திருடர்கள் தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கடைசியில் இப்படி நம்ம பெரிய ஒரு அசுரர்களாக நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அதை தான் பகவான் சொல்கிறார். பிறகு வயதாக ஏதோ அனுபவம் வர வர, முன்னெல்லாம் அது பெரியவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள், என்னுடைய பையன் பிஸ்னஸ் ஆரம்பித்தான், விவரம் தெரியாமல் ஏதோ பார்ட்னரோடு சேர்ந்துட்டான், இப்போ அவனுக்கு புத்தி வந்துடுது என்னென்னா யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு அவனுக்கு புத்தி வந்துடுது. ஒரு சில சமயங்களில் சிலர் நம்பி நம்ம ஏமாறுகின்றோம். அதனுடைய முடிவு என்னன்னா அசுரர்களுடைய நிச்சயம், அசத்தியம் ஜெகத்து. பிறகு தர்மமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கும் கோட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு. அதர்மம் பண்ணிட்டு அவனுக்கு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆட்சி செய்யலாம். உடனே என்ன சொல்வார்கள், அதர்மம் பண்ணுறதுனால தான் இவர்களெல்லாம் அவ்வளோ அனுபவிக்கிறார்கள் அப்படி சொல்வார்கள். பிறகு ஈஸ்வரனை நான் எங்கே பார்க்குறேன்? இப்போ ஈஸ்வரன் ஒன்று இருந்தால் நான் அவனை இப்போ திட்டுறேன் வரட்டுமா முன்னாடி அப்படின்னு எல்லாம் சொல்வார்கள். சில பேர் மேடையில் பேசும் பொழுது கடவுள் இருந்தால் இப்போ வர சொல்லு பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ், வரலையே அப்போ கடவுள் இல்லை. இது அவர்களுடைய கொள்கை. ஏதோ கடவுள் இவனுக்காக ப்ரூவ் பண்ணி காட்டணுமா நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ளேயே பகவான் தான் இருந்து இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்படி அவர்களுடைய கொள்கை வெறும் ஆசைதான் ஆதாரம். இனி இப்படிப்பட்ட கொள்கையை உடையவர்களுடைய நிலை என்னன்னு வர்ணிக்கின்றார் அடுத்தது பகவான். சரி, இந்த கொள்கையின் உடன் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, இந்த கொள்கையினால் அவர்கள் அடைகின்ற பலன் என்ன? 9வது ஸ்லோகம். ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயக பிரபவந்த்யுக்ரகர்மாணக க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. சென்ற ஸ்லோகத்தில் கூறியபடி கொள்கையை உடையவர்களுடைய நிலை என்ன, மீண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டவ்ய. ஏதாம் என்றால் இங்கு கூறிய, சென்ற ஸ்லோகத்தில் கூறிய திருஷ்டிம்
திருஷ்டி என்றால் கொள்கை, கருத்து, தத்துவம். இங்கு கூறிய கொள்கையை அவஷ்டப்ய பிடித்து கொண்டிருப்பவர்கள், இங்கு கூறிய கொள்கையை பிடித்து, அவஷ்டப்யன ஹோல்டிங், அதை பிடித்து கொண்டிருப்பவர்கள், பிடித்து கொண்ட காரணத்தினால், அவஷ்டப்யங்கிறது இந்த இடத்துல ஹேது, இப்படிப்பட்ட கொள்கையை அவர்கள் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நஷ்டாத்மானக, நஷ்டாத்மானக அவர்கள் நஷ்டத்தை அடைந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு இழப்பு நேரிடுகின்றது. லூசர் அப்படின்னு சொல்றார், தே ஆர் லாஸ்ட், அவர்கள் இழந்து விட்டார்கள். நஷ்டம்னா நமக்கு தெரியும், நஷ்டம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், நஷ்டமாயிடுதுன்னு சொல்றோம். ஆத்மானக, இங்க நஷ்ட ஆத்மானகன தன்னையே இழந்தவர்கள், அவர்கள் தன்னை இழந்து விடுகிறார்கள். இவர்கள் தான் உண்மையிலேயே லாஸ் ஆனவர்கள். அதாவது தன்னை இழந்தவர்கள்னா என்ன? தர்ம மோக்ஷ புருஷார்த்தாத் நஷ்டக, தர்மத்திலிருந்தும் மோக்ஷத்திலிருந்தும் நஷ்டத்தை அடைந்து விடுகிறார்கள். தர்ம புருஷார்த்தம்னா புண்ணியம், மோக்ஷம்னு சொன்னால் மன நிறைவு. இந்த இரண்டிலிருந்தும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற லாஸ். அவர்களுக்கு புண்ணியம் பிறகு மோக்ஷம், இந்த இரண்டும் கிடைக்காது. இந்த இரண்டும் தான் அவர்களுடைய லாஸ் அப்படின்னு சொல்றார் பகவான். இங்கேயும் ஒரு அழகான கருத்து இருக்கு. இப்போ ஒருவரிடம் போய் நீ இந்த மாதிரி பொய் சொன்னா உனக்கு மோட்சம் போயிரும்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமோ? அது போயிட்டு போகட்டும் அதான் சொல்லுவான். யாருக்கு வேணும் அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லுவார். பிறகு நீ ஏன் பொய் சொல்றீன்னா, பொய் சொன்னால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குதே, அதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். பிறகு இனி ஒருவர் நம்பி உனக்கு இந்த பொருளை கொடுத்துருக்கார்களே, அதை நீ மிஸ்யூஸ் பண்ணுறையே, அதனால் உனக்கு புண்ணியம் கிடைக்காதுன்னா கிடைக்காட்டி போகட்டுமே, யாருக்கு அந்த புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் என்னென்னா அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். காரணம், அவர்களுக்கு எது லாபம் எது நஷ்டங்கிறதே தெரியாது. எது லாபம் எது நஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கிறதே அதுக்கே ரொம்ப புண்ணியம் வேணும். புண்ணியந்தான் வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப புண்ணியம் வேணும். அதுக்கு ரொம்ப தூய்மையான மனம் வேண்டும். அதுக்கு சாமிஜி ஒரு இலக்கணம் சொன்னார்கள், மிக அழகான லட்சணம். எது இன்னர் மெச்சூரிட்டி, எது மனப்பக்குவம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்த இலக்கணம் என்னவென்றால், எது தர்மம் எது அதர்மம் என்கின்ற அறிவு ஒருவனுக்கு இருப்பது அவனுடைய மனப்பக்குவத்தை காட்டுவதில்லை. எது ரைட் எது ராங் அப்படிங்கிற நாலேஜ் ஒருவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நிர்ணயிப்பதில்லை. காரணம், இது எல்லாத்துக்கும் தெரியும். திருடனுக்கும் கூட தெரியும் இது தப்பு. லஞ்சம் வாங்குறவனுக்கும் கூட தெரியும் இது தப்புன்னு. அதனால தான் அந்த அக்கௌண்ட்டில் லஞ்சம் வந்ததுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை அவன் ஓப்பன் பண்ணுறதில்லை. இல்லைன்னா அதுவும் ஓப்பன் பண்ணிடுவானே, இவ்வளோ வந்ததுன்னு சொல்லி அவன் தனியாக தானே வாங்கி வச்சுக்கிறான். ஆகவே எது சரி எது தப்புங்கிற அறிவை அடைகிறது ஒருவனுடைய மனப்பக்குவத்தை குறிப்பதில்லையா. பிறகு எது மனப்பக்குவத்தை குறிக்கின்றது, இன்னர் மெச்சூரிட்டியை குறிக்குதுன்னா, தவறானதை நான் செஞ்சால் என்ன இழப்பு வருங்கிறத புத்தி உணரும் பொழுது அவனுடைய மனம் பக்குவத்தை அடைந்துள்ளது. ராங் திங்கை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன லாஸ் வரும்னு பார்க்கணும். ஆனால் நம்ம ராங் திங்கை ஃபாலோ பண்ண என்ன கெயின் வரும்னு தான் பார்த்துட்ருக்கோம். பொய் சொன்னால் என்ன கெயின் என்ன லாபம் அதைத்தான் புத்தி பார்க்குது. அதில் என்ன நஷ்டம் வரும்னு எந்த புத்தி பார்க்குதோ அந்த புத்தி தான் பக்குவம் அடைந்த புத்தி. அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, உண்மையிலேயே கெயின் எது லாஸ் எதுன்னு பார்க்கணும். வாழ்க்கையில் நம்ம எது லாபம் எது நஷ்டம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதுறமல்ல, அதில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் லைஃபுக்கு எது ப்ராஃபிட் எது லாஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இதை நம்ம சரியாக புரிகிறது தான் நம்மளுடைய உண்மையான மனப்பக்குவம்.
நம்ம வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது ஒருவர் சொன்னார், அவருக்கு வந்து நல்ல கட்டல் வாங்கி தூங்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு காட்டு வாங்கினார், ஆர்டர் கொடுத்து வாங்கினார். பிறகு வந்து பெட்டு ஒன்று பெருசாக ஆர்டர் கொடுத்து வாங்கினார். கடைசியில் அதனுடைய விலை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவர் எதிர்பார்த்தது 6000 7000, அது வந்து 14 17,000 போய் நின்று தான். வேறு வழி இல்லாமல் கடன் எல்லாம் வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணாராம். இப்போ என்ன சொன்னார், எனக்கு பெட்டு வந்தது தூக்கம் போச்சுன்னார். அப்படி இப்போ பெட்டு வாங்கியாச்சு, போனது என்னென்னா தூக்கம் போயிடுது. முன்னே சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்தேன், இப்போ 12,000 ரூபா கடன் வாங்கி அதுக்கு வேறு வட்டி கொடுத்துட்டு அதை நினச்சா தூக்கமே வர மாட்டேங்குதுண்ணா. இப்போ கெயின் என்ன, லாஸ் என்னன்னா, அப்படி பெட்டு வாங்கிக்கிறோம், அதனுடைய காஸ்ட் என்ன, என்ன விலை கொடுத்து பெட்டு வாங்கியிருக்கோம்னா தூக்கத்தை விலை கொடுத்து பெட்டு வாங்கியிருக்கோம். இதுதான். அதே போல் வந்து பணமெல்லாம் வாங்கியாச்சு, பணமெல்லாம் ரொம்ப வந்தாச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சி லூசிங் ஆல் ஹெல்த்து வெல்த் வந்தாச்சுன்னா இது என்ன கெயின்? பணம் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிற ஹெல்த்து கிடையாது. அப்படி நமக்கு வந்து பொய்யெல்லாம் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி நம்ம என்ன பண்ணிடுறோம், பொருள்களையெல்லாம் நம்ம வந்து சம்பாரிச்சிடுறோம். ஆனால் அது வந்து மேலோட்டமாக தெரிகிற கெயின். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், அவன் புத்திசாலி, பிழைக்க தெரிஞ்சவன், முன்னேறிட்டான், அது மற்றவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் கெயின், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற கெயின். லாஸ் என்ன? பக்குவமுடைய மனது தான் அதனுடைய லாஸை கண்டுபிடிக்கும். லாஸ் என்ன அப்படின்னா, நம்மைய சுற்றி பொருள்களை எல்லாம் வச்சிருக்கிறோமே, அதைய அனுபவிக்கின்ற மனதை இழந்து விடுவோம். எப்படி இழந்து விடுவோம் என்றால், நம்ம வந்து பொய் சொல்லி ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணி பொருளை வாங்கி வச்சிருக்கோம். பிறகு ஒரு பொருள் நம்மிடம் வந்து விட்டால் அந்த பொருளுடன் என்ன வருகின்றது, அதை பாதுகாக்க வேண்டுமேன்னு ஒரு பயம் நமக்கு வரும். அந்த பொருள் இல்லாத வரைக்கும் அந்த பயம் கிடையாது. அந்த பொருள் நம்ம கிட்ட வந்து விட்டால் அந்த பொருளை ப்ரொடெக்ட் பண்ணணுமேன்னு ஒரு பயம் வரும். இப்போ அந்த பயம் யாருக்கு இருக்காதுன்னு சொன்னால், ஒருவர் மீது நம்ம முழுமையாக நம்பினால், யாராவது மீது நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்ததுன்னா, சரி அவர் அதை பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோடு அந்த பொருளை அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம தான் எல்லாத்தையும் நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறோமே, இப்போ நமக்கு யார் மீது நம்பிக்கை வரும்? யாரு மீதுமே நமக்கு நம்பிக்கை வராது. இப்போ யாரு மீதுமே நம்பிக்கை வராதுன்னா நம்ம ஒருவரை எல்லா பொருளையும் பாதுகாக்க முடியாது. எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருந்தால் அதை அனுபவிக்கிறது எப்படி? அப்போ என்ன வரும் மனதிற்குள்ள? பொருள் இருக்கும், யாரையும் நம்புற மனசக்தி நமக்கு இருக்காது. அப்போ மனதுக்குள்ள பூரா பயம்தான் இருக்கும், நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை துரோகத்தினாலையும் அசத்தியத்தினாலையும் நம்முடைய மனதை நாம் இழந்து விடுகின்றோம். இந்த லாஸ் எப்போ தெரியுதுன்னா, கடைசி காலத்தில் தெரியுது. எல்லாம் வாங்கிடுது, எல்லாம் எனக்கு கிடைச்சிடுது, ஆனால் ஒன்றே ஒன்று இல்லைன்னா பீஸ் ஆஃப் மைண்டு. என்னை சுற்றி எல்லாம் வாங்கிட்டேன். சில பேர் வந்து அதுவே அவர்களுக்கு தெரிகிறதில்லை. முன்ன பொருள் இல்லாமல் ஏழையாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது இருந்த சந்தோஷம் இப்போ நான் ஏர் கண்டிஷன் காரில் போகும்போது இல்லை என்று சொல்கிறார்கள். சந்தேகம் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்க, வெளியே சொல்ல மாட்டார்கள், ஆனால் உண்மை அதுதான். அப்படிப்பட்டவர்களை பார்த்தோம்னா வெளியே ஏர் கண்டிஷன், உள்ள ஹீட்டு, உள்ள ஹீட்டாக இருக்குது. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வெளியே ஹீட்டு, உள்ள கூலாக இருக்குது. என்ன சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் பொய் சொல்கிறதுனாலையும் அதர்மப்படி வாழ்கிறதுனாலையும் நம்ம எதையை இழந்துடுறோம்? பொருள்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கின்ற மனதை இழந்துடுறோம். அதனால தான் உபனிஷத்து மிக உறுதியாக சொல்லியது, சத்தியம் ஏவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். எப்படி வாய்மை வெல்லும்னா, ஒருத்தன் உண்மையாக இருந்தான்னா அவனுக்கு எவ்வளவு பொருள் இருக்கோ அதை அவன் சந்தோஷமாக அனுபவிக்கிறான். அவன் பொய் சொல்லிவிட்டால் அவனுக்கு பொருள் விட்டது, ஆனால் அதை அனுபவிக்கின்ற அவன் இழந்து விடுகின்றான். இப்போ ஒருவர் ரொம்ப ஏழையாக இருக்கார், அவருக்கு டெலிவிஷன் வேணும். அப்போ அவர் சொல்கிறார், நீ எனக்கு கண்ணை தானமாக கொடுத்துரு, உனக்கு டெலிவிஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, கண்ணு போய் டெலிவிஷன் வந்தால் அது எப்படி இருக்கும்? இது முட்டாள்தனம் அல்லவா? அவன் சொல்லுவான்,
அவன் பெரிய தத்துவம் பேசுவான், இன்னும் முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு. அதே போல தான் ஏமாற்றி லஞ்சத்தில் பணம் வாங்கினோம்னா அதனால வர்ற லாபமும் அதுதான். அதை அவனுக்கு பார்க்க தெரிவதில்லை. நம்ம எவ்வளவு தூரம் இழந்து விடுகின்றோம் அது தெரிவதில்லை. அதைத்தான் இங்கே பகவான் சொல்றார், நஷ்டாத்மானக. ஆத்மானகன ஒன் செல்ஃப். அவர்களையே இழந்து விடுகிறார்கள். அவர்களையே இழந்ததுக்கு அப்புறம் அவர்களை சுற்றி என்ன இருந்து என்ன பலன்? அவர்களை சுற்றி அடியாட்கள் இருக்கலாம், அல்லது உறவுகள் இருக்கலாம், அல்லது பொருள்கள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம். அவர்களுடைய பெயரில் எத்தனையோ வீடு இருக்கலாம், அல்லது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார் இல்லைனா அவரே இல்லை. அப்போ என்னன்னா அதுதான் நஷ்டாத்மானக. இப்போ ரியல் மெச்சூரிட்டி, இன்னர் மெச்சூரிட்டிங்கிறது உண்மையான மனப்பக்குவம் என்பது நம்ம தவறான ஒன்றை பின்பற்றினால் அதனால் என்ன இழப்பு வரும்னு எப்போ புத்தி பார்க்குதோ அப்பொழுதுதான் புத்தியானது பக்குவத்தை அடைந்துள்ளது, புத்தியானது முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. ஆனால் அதற்கு இந்த உலகமே உதவி செய்யாது. நம்ம நேர்மையாக இருந்தால் எல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன உங்களுக்கு தெரியும், பிழைக்க தெரியாதவன், முன்னேற தெரியாதவன், அவன் அப்படியே தான் இருக்கான், நான் பாரு எப்படி முன்னேறி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் சொல்ல வருது. இவெல்லாம் சொல்லுவான், அசுர சம்பத்து இருப்பவன்லாம் அப்படித்தான் சொல்லுவான்னு இனி சொல்ல போகிறார் பகவான். அப்படி அவர்கள் சொல்வார்கள். என்ன உலகமே அப்படி சொல்லும் பொழுது நான் மட்டும் தனித்து உண்மை பேசிகிட்டு இருந்தேன்னா இவனுக்கு இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி ப்ராப்ளம் அப்போ நம்ம தான் பொய் சொல்கிறோமோ, அவர்களெல்லாம் முன்னேறுகிறார்களோ, அவர்களிடத்துல தான் நியாயம் இருக்கோன்னு சொல்லி அப்படி போயிடுறோம். அதனால் ஓட்டு எடுத்தோம் அப்படின்னா அசுர சம்பத்து தான் அதிகமாக இருக்குது, அசுர சம்பத்தை உடையவர்கள் தான் அதிகம். என்ன இந்த தெய்வீக சம்பத்துக்கு வரணும்னு சொன்னால் இந்த லாஸை நம்ம பார்க்கணும். என்றைக்குமே எந்த பொருளை நம்ம தூக்கி எறிவோம் வேண்டான்னு விடுவோம், அதில் ஒரு லாஸை பார்த்தோம்னா தான் விடுவோம். அதில் ஒரு இழப்பை பார்க்குற வரைக்கும் நம்ம அதை பிடிச்சிட்டே இருப்போம். அப்போது நம்ம புத்தி என்னைக்கு அதர்மத்தை பின்பற்றுனா அதனால உண்மையிலேயே இழப்புதான்னு கண்டுபிடிக்குதோ அப்பொழுதுதான் அதர்மத்தை நாம் விடுவோம். அந்த இழப்பை அடைந்தவர்கள் அப்படின்னு இங்கே பகவான் சொல்றார், நஷ்டாத்மானக. அவர்கள் தன்னை இழந்தவர்கள், அவர்களை இழந்து பொருள்களை மட்டும் வைத்திருப்பவர்கள். பிறகு அந்த பொருளை எல்லாம் யார் அனுபவிப்பான்னா அவனை சுற்றி இருக்கிற நாய், சர்வன்ஸு, மற்றவர்களெல்லாம் அனுபவிப்பார். அதை பார்த்து இவனுக்கு பொறுக்காது, சுற்றி இருக்கிறவன் அனுபவிக்கிறானே நான் அனுபவிக்கலையேன்னு சொல்லி. டிரைவர் சந்தோஷமாக அவர் வாங்குகிற சம்பளத்தில் என்ன பண்ணுவார், ஏர் கண்டிஷன் காரில் சந்தோஷமாக போயிட்டுருப்பார். இவர் பின்னாடி இருந்துட்டு அப்படியே வெந்துட்டுருப்பார். அதுதான் பகவான்கிறது, அதுதான் தர்மங்கிறது. அப்படி நஷ்டாத்மானக பகவான் என்ன சொல்கிறார், நஷ்டத்தை அடைந்தவர்கள். இனி அடுத்த சொல், ஏன் நஷ்டத்தை அடைந்தார்கள்? அல்ப புத்தயக. அவர்களுடைய புத்தி அல்பமான புத்தி, மிக அல்பமான புத்தியை உடையவர்கள். அல்பம்னு என்ன நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், ரொம்ப அல்பம்னு சொல்கிறோம் அல்லவா. அப்படி அல்பம், அல்பம்னு சொன்னால் மேலானது நம்ம முன்னாடி இருக்க கீழான ஒன்றை தேர்ந்தெடுத்தல். ரெண்டு பழம் இருக்குது, நல்ல பழத்தை விட்டு அழுகிய பழத்தை தேர்ந்தெடுத்து அது என்னன்னா அது அல்பம். அப்படி கீழானதை தேர்ந்தெடுப்பவர்கள், அல்பமான பொருளை அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள், அல்பமான புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுப்பவர்கள். மேலான புருஷார்த்தம்ங்கிறது தர்மமும் மோட்சமும், அல்பம்ங்கிறது காமமும் அர்த்தமும், இன்பமும் பொருளும். இதை தேர்ந்தெடுப்பவர்கள். அல்பமான சுகம், பிறகு தற்காலிகமான சுகம், அப்பொழுது இன்பத்தை கொடுக்கின்ற சுகத்தையும் அந்த சுகத்துக்கான சாதனைகளை தேர்ந்தெடுப்பவர்கள். இந்த புத்தி தான் தேர்ந்தெடுக்கிற வேலையை செய்யுது, சூஸ் பண்ணுறதை செய்கிறது புத்தி. இவர்கள் சூஸ் பண்ணுறது அல்பமான பொருளை தேர்ந்தெடுப்பவர்கள். அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு கதை. அதாவது ஒருவர் எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டில் இருக்கார். அவரை ராஜா கூப்பிட்டு அவர் கௌரவிக்கின்றார். நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு
காட்டில் தவம் செய்கிறீர்கள், உங்களுடைய பெருமை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறார், உண்மையிலேயே பெரிய துறவி நீதான். காரணம் என்னன்னா, நான் மேலான ஆனந்தத்திற்காக அல்பமான பொருளை துறந்திருக்கேன், நீ அல்பமான இன்பத்திற்கு மேலான ஆனந்தத்தை துறந்திருக்கின்றாய், ஆகவே துறவியில் சிறந்தவன் நீதான் அப்படின்னு சொன்னார். எப்படின்னு சொன்னால், இவன் ஏன் சின்ன பொருள்களை அல்பமான பொருள்களை ஏன் துறந்தான்னா பேரானந்தத்திற்காக, மேலான இன்பத்திற்காக. இப்போ இவன் என்ன, ராஜா என்ன பண்ணியிருக்கார், கீழான இன்பத்திற்காக எதை திறந்திருக்காருன்னா மேலான இன்பத்தை திறந்துள்ளார். அப்போ பெரியதை திறக்கிறவன் தானே பெரிய துறவி, நீ பெரிய விஷயத்தை திறந்திருக்க, நான் ஏதோ அல்பமானதை திறந்திருக்கேன்னு சொன்னது போல இவர்கள் அல்பமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து நஷ்டாத்மானக, அவர்களையே இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய, இப்படிப்பட்ட கொள்கையை கொண்டதனால் தன்னை இழந்தவர்களாக, அல்பமான புத்தியை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது வரிக்கு வந்தால் பிரபவந்தி, அதை பிறகு பார்க்கலாம். அடுத்த சொல் உக்ர கர்மாணக. உக்ர கர்மாணக, உக்ர கர்மம், உக்ரம்னா நமக்கு தெரியும் கொடூரமான, உக்ரம்னா கொடூரமான, கர்மானகன கொடூரமான செயல்களில் ஈடுபடுபவர்கள், அதாவது ஹிம்சை செய்பவர்கள். உக்ரமானது அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்போம். உக்ரம்னா கொடூரமான, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கொடுக்கின்ற கர்மானகன செயலில் ஈடுபடுபவர்கள், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற, ஹிம்சையை கொடுக்கின்ற செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள். காரணம் என்ன என்றால், இவர்களுடைய கொள்கை காமம், ஆசை. ஆசைதான் எல்லாத்துக்குமே ஆதாரம். அப்ப இவர்கள் ஆசை வசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த ஆசைக்கு எப்பொழுது தடை வருகின்றதோ, ஆசைக்கு தடை வந்த உடனே ஆசையே எப்படி மாறும், காமமானது தடைப்படும் பொழுது குரோதமாக மாறும், கோபமாக மாறிவிடும், கோபப்படுவார்கள். கோபத்தினுடைய விளைவு என்னன்னா உக்ர கர்மானக, கைக்கு கிடைச்சதை தூக்கி எறிகிறது தான் கோபத்தினுடைய விளைவு. கையில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டார்கள், அதுக்கப்புறம் இதை தூக்கி எறிஞ்சனேன்னு வருத்தப்படுவார்கள். அப்படி கோபம் ஏன் வருது, கோபத்தினுடைய விளைவு உக்ரமான செயல், மற்றவங்களை ஹிம்சைப்படுத்துகின்ற கொடூரமான செயல். இந்த கொடூரமான செயல் அவர்கள் ஈடுபட காரணம் குரோதம், குரோதத்திற்கு காரணம் காமம், ஆசை. பிறகு கொடூரமான செயல் ஈடுபடுவதற்கு இனியொரு காரணமும் உண்டு, அது ஆசையினுடைய மறுபக்கம். ஆசைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அது வெளிப்படும் பொழுது குரோதமாக வெளிப்படும், அது தடைப்படும் பொழுது. ஒரு கால் அந்த ஆசையை நம்ம ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை லோபமாக மாறிவிடும். அதைத்தான் சொல்லி பகவான் முடிக்க போறார். ஆசை, கோபம், லோபம்னு சொல்லித்தான் இந்த அத்தியாயத்தை முடிப்பார். எல்லா அசுர சம்பத்தையும் இந்த மூணுக்குள்ள அடக்கலான்னு சொல்லி முடிக்க போகின்றார். லோபம்னு சொன்னா அதை யாரிடமும் கொடுக்காமல் தானே வைத்து கொள்ளுதல். பிறகு அந்த ஏரியாக்குள்ள யாராவது வந்தா உக்ர கர்மானக, அவர்கள் ஹிம்சை செய்வார்கள். அப்படி கொடூரமான செயலில் ஈடுபட காரணம் குரோதமும் லோபமும். லோபம்னா நானே வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம், குரோதம்னா கோபம், இதற்கு மூலம் ஆசை. அதான் உக்ர கர்மானக. பிறகு இரண்டாவது வரையில கடைசி பகுதி ஜெகதக அஹிதாகா. ஜெகதக அஹிதாகா, இந்த உலகத்துக்கு பகைவர்களாக இருப்பவர்கள். அஹிதகனா பகைவர்கள், எனிமின்னு அர்த்தம், சத்ருன்னு அர்த்தம். ஜெகதகன உலகத்துக்கு, இவர்கள் உலகத்துக்கு பகைவர்கள். உலகத்துக்கு பகைவர்கள். இந்த இடத்துல உலகம்னு சொன்னா ரெண்டும், உலகம்னா உலகம், பிறகு சூழ்நிலை, பிறகு மக்கள். மக்களுக்கு இவர்கள் பகைவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை இவர்கள் கெடுத்து விடுவார்கள். நார்மல் லைஃபை
இவர்கள் கெடுப்பார்கள். பிறகு சூழ்நிலைன்னு சொன்னால் இவர்கள் சூழ்நிலையையும் கெடுப்பார்கள். அதாவது நம்ம வாழ்கிற உலகத்தை வீட்டை எல்லாம் தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அதுதான் தெய்வீ சம்பத். சௌச்சம் சுச்சிஹி அப்படின்னலாம் சொல்லியிருக்கார். முதல்ல உடலை தூய்மையாக வைக்கணும், ஆடையை தூய்மையாக இருக்கணும், பிறகு நாம் பயன்படுத்துகிற பொருள்கள், அறை, பிறகு நம்ம இருக்கிற நாடு, அப்படி எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும். இவர்களுக்கு அது கிடையாது. தனக்கு அந்த நேரத்தில் எது சௌகரியமோ அதை செய்வார்கள். அதனால தான் சில பேர் என்ன செய்கிறார்கள், பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுட்டு அதனுடைய கழிவை கங்கையிலையும் அல்லது நதியிலையும் கலந்து விடுவார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு எது நலனோ அதைத்தான் செய்யணும். இந்த உலகத்துக்கு அதனால் பாதிப்பு வருதுன்னா அதை பொருட்படுத்த மாட்டார். அப்படி குடிக்கிற நதியில் ஃபேக்ட்ரியில் இருக்கிற கழிவறை இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னா அது உலகத்திற்கு தீங்கு. அப்படி சூழ்நிலைகளை எல்லாம் கெடுத்து விடுவார்கள். அதே போல் ஒரு காட்டன் கம்பெனியில் ரூல் என்னென்னா அந்த டஸ்ட்டை குழியை தோண்டி உள்ளே விடணுமா. ஏன்னா வெளியே விட்டோம் அப்படின்னா அந்த சிறிய பார்ட்டிக்கல் பலருக்கு போய் ஆஸ்மாவை கொடுக்கும்னு சொல்லி. அப்படி ஒரு ஊரில் அவன் என்ன செய்தான், அந்த பீப்புளுக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து அந்த கிராமத்தில் என்ன செய்து விட்டார்கள், வெளியே விட்டு விட்டார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற பல குழந்தைகளுக்கு ஆஸ்மா போன்ற நோயெல்லாம் விட்டது. பிறகுதான் பல வருடத்துக்கு பிறகுதான் அந்த கம்பெனியை மூட முடிந்தது. இதெல்லாம் என்னென்னா ஜெகதக அஹிதாகா. நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு ஒரு டேமேஜ் செய்கிறோம், எவ்வளவு தூரம் சமுதாயத்தை நம்ம பாழ்படுத்துகின்றோம், அந்த எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவாகும், அவ்வளவுதான். குழியை தோண்டி அதுக்குள்ளே அந்த வேஸ்ட்டை விடணும். அதற்கு அவர்கள் லோபத்தின் வசத்தினால உலகத்திற்கு அவர்கள் தீங்கை விளைவிப்பார்கள். அப்படி சூழ்நிலையை கெடுப்பார்கள். அதற்கு அவர்களுக்கு அக்கறை இருக்காது. ஜெகதக அகிதாகா. இந்த உலகத்திற்கு நாசத்தை கொடுப்பார்கள், உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் நாசத்தை கொடுப்பார்கள். பிறகு அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன செய்வார்கள், அதே கருத்து தான். மீண்டும் ஜெகதகங்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். ஜெகதகங்கிறது அகிதாவோட போகணும். மீண்டும் ஜெகதக க்ஷயாய, உலகத்தினுடைய நாசத்துக்காக, உலகத்தை அழிப்பதற்காக. இரண்டாவது வரியில முதல் சொல் பிரபவந்தி, அவர்கள் செயல்படுவார்கள். பிரபவந்தினா செயல்படுவார்கள். ஜெகதக க்ஷயாய, உலகத்தினுடைய அழிவிற்காக. அவர்களுடைய செயலெல்லாம் உலகத்தினுடைய அழிவுக்காகத்தான் இருக்கும். எப்படின்னா நம்ம உடலில் சில செல் இருக்குது, இந்த கேன்சர் கொடுக்குற செல்லெல்லாம். அது என்ன செய்யும் தெரியுமோ, அது எந்த உடலில் இருக்கோ அந்த உடலையே அழிச்சிட்ருக்கும். பிறகு அதனுடைய விளைவு என்னென்னா கடைசியில் தானும் அழிஞ்சு போயிடும். உடல் அழிஞ்சால் அந்த உடலோட அதுவும் அழிந்து விடும். அப்படி உடலுக்குள்ள சில கிருமிகள் போனால், வைரஸ் எல்லாம் போனால் எப்படி அது உடலை அழிக்கின்றதோ, உடலினுடைய சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு முரணாக செயல்படுமோ, அப்படி இவர்கள் இந்த உலகத்திற்கு வைரஸாக இருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய அழிவுக்காக செயல்படுவார்கள். இந்த காலத்தில் அப்படி தானே நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டெரரிசம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது, டிக்ஷனரியில் பார்த்தாலும் கூட இருக்காது. இப்போ எல்லா குழந்தைக்கும் தெரிகின்றது. காரணம் என்னன்னா அப்படி உலகத்தினுடைய அழிவுக்காகவே அவர்கள் பாடுபடுவார்கள். இனி மேலும் பகவான் விளக்குகின்றார். 10வது ஸ்லோகம். காமமாஶ்ருத்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாஹ மோகாத் க்ருஹீத்வா சத்க்ராஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாஹ. இந்த ஸ்லோகங்களில் அசுர சம்பத்தை உடையவர்களை பகவான் இப்பொழுது வர்ணித்து வருகின்றார்.
அசுர சம்பத் என்னன்னு சொன்னார். அப்படிப்பட்ட சம்பத்தை உடையவர்களினுடைய வர்ணனை. இப்போ அவர்களுடைய மூலம் என்ன என்றால் ஆசை அல்லது காமம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அவர்களுடைய கொள்கையே எல்லாமே ஆசையினால தான் நடைபெற்று வருகிறதுன்னு கொள்கையுடன் இருக்கிறார்கள். உலகத்துக்கே மூலம் ஆசைதான். ஆகவே ஆசையினுடைய வசத்தில் தான் எல்லாம் நடக்கின்றது. அந்த ஆசையை நீக்கணும்னு முடிவு செய்ய மாட்டார்கள். அந்த ஆசையை நிறைவேற்றி கொண்டே அவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது ஒரு சந்தேகம் வரும். இப்போ அவர்களுக்கு எப்பாவது ஆசைகளெல்லாம் நிறைவேறி சந்தோஷமாக இருப்பார்களா என்றால், இங்கே பகவான் சொல்கிறார், அவர்களுடைய ஆசையை யாராலையும் நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாத ஆசைகளை கொண்டிருப்பார்கள். பகவானே வந்தாலும் பகவானாலையும் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டிருப்பார்கள். காமம் ஆஸ்ரித்ய துஷ்பூரம். துஷ்பூரம் என்றால் நிறைக்க முடியாத, பூரம்ன நிறைத்தல், துஷ்பூரம்ன நிறைக்க முடியாத காமம் ஆசையை ஆஸ்ரித்ய பற்றி கொண்டிருப்பவர்கள், பற்றி கொண்டிருப்பவர்களாக. துஷ்பூரம்னா நிறைக்க முடியாத ஆசை. அவர்களுடைய ஆசையை யாராலுமே பூர்த்தி செய்ய முடியாது. பூர்த்தி செய்ய முடியாத ஆசையை இப்போ இந்த இடத்துல ரெண்டு விதத்தில் இதை சொல்லலாம். அவர்களுக்குள்ள என்னைக்குமே ஆசை பூர்த்தி ஆகாது. ஒரு ஆசைக்கு மேலே ஒரு ஆசைன்னு இருந்து கொண்டே போகும். அப்படியே அவர்களுக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். பிறகு அவர்களுடைய ஆசை லாஜிக்காக பூர்த்தியே ஆகாது, பூர்த்தி ஆக முடியாத ஆசையாக இருக்கு. இயற்கைக்கே முரண்பாடான ஆசையாக இருக்கு. எனக்கு 2 தலை வேணும், 4 கண்ணு வேணும்னு ஆசைப்பட்டால் அது முடியுமான்னா, அப்படி இயற்கைக்கு புறம்பான ஆசையாக இருக்கும். நிறைவேற்ற முடியாத ஆசை, அல்லது அவர்கள் நிறைவேறாதவர்களாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். பிறகு எவைகளுடன் அவர்கள் இருப்பார்கள்? தம்ப மான மத அன்விதாகா. தம்பத்துடனும் மானத்துடனும் மதத்துடனும் இருப்பார்கள். தம்பம் மானம் மதம் இவைகளுடன் கூடி இருப்பார்கள். பிறகு 2வது வரியில் சொல்றார், மோகத்துடன் சில தவறான கொள்கையை பின்பற்றி அசுத்தமான விரதத்தை எடுத்து கொண்டவர்களாக இருப்பார்கள். நம்மளும் விரதங்கள் எல்லாம் இருப்போம். இவர்களுடைய விரதத்தை அசுச்சி விரதம் என்று பகவான் வர்ணிக்கின்றார். இதனுடைய பொருளை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.